है। ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை தான் செய்ய வேண்டும். यदि कोई आपके विरोध भी कोई बुराई करेगा तो भी हमें उसके लिए भलाई ஒருவன் करना है। என்னை அவமானப்படுத்தி விட்டான், அவனை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க கூடாது. यदि कोई हमें अपमानित कर दिया तो उसे कैसे तो अपमानित करना है करके हमारे अंदर मन में नहीं होना चाहिए। உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை நீங்கள் கனப்படுத்தி பாருங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். यदि कोई आपको अपमानित करता है तो उसको आप आदर देकर देखो तो परमेश्वर आपको आशीष करेगा। அடுத்து ஒரு காரியத்தை, अगला एक कार्य को, உங்கள் எதிரிகளை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும், आपके शत्रुओं को आपको कैसे प्रेम உங்கள் करना है, துரோகிகளை எப்படி நேசிக்க வேண்டும், जैसे आपके द्रोहियों को कैसे आपको प्रेम அதை தான் करना இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். है, वो भी यीशु मसीह सिखाते हैं। யூதாஸ் எதிரியாய் மாறப் போகிறார், यहूदास आपका शत्रु बनने वाला அவன் है, துரோகியாய் மாறப் वो போகிறார். द्रोही बनने वाला है। ஆனாலும் கூட लेकिन फिर भी என்னுடைய முழு அன்பையும் நான் அவனுக்கு காட்டுவேன், फिर भी मेरे पूरे प्रेम को उसको दिखाऊंगा, என்னுடைய முழு கனத்தையும் அவனுக்கு நான் मेरे கொடுப்பேன். पूरे आदर को उसको दूंगा। இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த டேபிள்ல செய்த காரியம். यही उस मेज में